Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியில ஒரு குயிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோவா இது பார்க்கலாம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி கிரிப்டோ கரன்சி சம்பந்தமா ஒரு பேசிக் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்றோம். ஸோ தேர்ட் பேட்ச் இந்த மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்குது. கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக டீட்டெயிலுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பிடிசி யூஎஸ்டிடி சார்ட்டை பொறுத்தவரையில பாருங்க, இது வந்து 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்ல ஒரு எசெண்டிங் சேனல் ஒன்று லாஸ்டா ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அந்த எசெண்டிங் சேனல் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருந்துச்சு. பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு. டவுன் ஆகியிருக்கு எதுன்னு கேட்டால் இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இந்த எசெண்டிங் சேனலை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுற சந்தர்ப்பத்தில் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் ஒரு ரீடெஸ்ட் ஒன்றுக்கு போயிட்டு மார்க்கெட் எகெயின் டவுனை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ரிவர்சல் ஆகியிருக்கு அப் சைடுக்கு. இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த ஏரியா வந்து ஜூன் மாதத்துக்கான ஒரு மந்த்லி பிவோட் லைன் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக்லி பிவோட்டில் ஒரு சப்போர்ட் லைன் ஆகவும், அது மட்டும் இல்லாம 200 இஎம்ஐயும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு 1 ஹவர் சார்ட்ல போய் பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, 1 ஹவர் சார்ட்ல நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் 1 ஹவர்ல லைன் சார்ட் போட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு 3 முறை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி எகெயின் இந்த சப்போர்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான ரீசனாக பார்க்கப்படுது. இதே எஸ்எம்சி படி நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, எஸ்எம்சிலையும் ஒரு ஓர்டர் பிளாக் இந்த இடத்துல இருந்துச்சு ஒரு 4 ஹவர் சார்ட்ல. அந்த ஓர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி இப்போ பவுன்ஸ் ஆகிக்கொண்டு இருக்கு. ரைட், இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து 10300 இருந்து இப்ப பாருங்க 105,800 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இதை நம்ம பார்க்கலாம். காரணம், வீக்லி பிவோட் லைன் இந்த இடத்துல இருக்கு. அதே போல டே பிவோட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இந்த 50 இஎம்ஐயும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லாம இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா எகெயின் இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், இந்த ஏரியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, பிடிசியோட ஆல் டைம் ஐ பாருங்க. இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் நம்ம கனெக்ட் பண்ற சந்தர்ப்பத்துல நமக்கு இப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கீழக்கூடியதா இருக்கு. இந்த லைனுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். எப்படின்னு கேட்டா, பிடிசியோட டே சார்ட்ல லைன் சார்ட் போட்டு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த 2 புள்ளியும், ஓகே, இது வந்து ப்ரீவியஸா இருந்த ஆல் டைம் ஐ 2. ஸோ இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணோம்னு சொன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல இப்ப ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுதான் அந்த ஒயிட் கலர் லைன். ரைட், சில வேளை மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா எகெயின் இந்த 1 ஹவர்ல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகலாம். ரைட், இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு கேட்டா, யூஎஸ்டிடி டாமினன்ஸோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதற்கான ஒரு கிளியரான வியூ ஒன்று நமக்கு கிடைக்கும். ஸோ யூஎஸ்டிடி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்க. இந்த யூஎஸ்டிடி டாமினன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். ஓகே, 2017ல இருந்து ஒரு சப்போர்ட் லைனை ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வைத்து இந்த சப்போர்ட் லைனை வைத்து நம்ம இப்போ பார்க்குற சந்தர்ப்பத்தில், ரைட், நான் 4 ஹவருக்குள்ள போய்க்கொள்றேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூஎஸ்டிடி டாமினன்ஸ்ல 4 ஹவர்ஸ் சார்ட். ஓகே, ஸோ இந்த எல்லோ கலர் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லைனா பார்க்கப்படுது. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டிடி டாமினன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகணுச்சுன்னு சொன்னா பிடிசி டவுன் ஆகும். அதே போல யூஎஸ்டிடி டவுன் ஆகணுச்சுன்னு சொன்னா பிடிசி வந்து அப் ஆகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கனெக்ஷனா இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில இருந்து யூஎஸ்டிடி டாமினன்ஸ் வந்து டவுன் ஃபேஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா இந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா டெஃபினட்டா பிடிசியில் ஒரு பம்ப் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, மார்க்கெட் அப் சைட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவில இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், ஓகே,
நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த சப்போர்ட் லைனுக்கு வர்ற சந்தர்ப்பத்துல இங்க இருந்து மார்க்கெட் எகெயின் பவுன்ஸ் ஆகுச்சுன்னு சொன்னா பிடிசி என்ன செய்யும்னு கேட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இருந்து மார்க்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே போல இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த மேஜரா இருக்கக்கூடிய சப்போர்ட்டை டவுன் சைட் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னு சொன்னா நமக்கு பார்த்து கொள்ள முடியும் பிடிசியில இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்துதான் யூஎஸ்டி டாமினன்ஸோட பிடிசியை கம்பேர் பண்ணி நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மேல மூவ் ஆகும். அதே சந்தர்ப்பத்தில் யூஎஸ்டி டாமினன்ஸ் இந்த சப்போர்ட்டை வந்து டவுன் சைட் பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே, ரைட், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பாருங்க, பிடிசியோட ஆல் டைம் ஐ இந்த இடத்துல இருக்கு. இது பாருங்க 1,12,000 அந்த ரேஞ்சில் வந்து ஆல் டைம் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இது பிரேக் அவுட் ஆகணும், அடுத்த டார்கெட் இது வரைக்கும் போகலாம். ஓகே, அதே போல பாருங்க, சில வேளை மார்க்கெட் இந்த ஏரியாவையும் ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னு சொன்னா இந்த நெக்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கும்னு கேட்டா இந்த எல்லோ கலர் லைன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்க, அதுல இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனா 2017 இருந்து பார்க்கப்படுது. ஸோ அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொள்றேன். மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னு சொன்னா அடுத்து இதை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா பாருங்க 1,14,000. ஓகே, ரைட், இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து இந்த ஏரியாவில இருந்து டவுன் எடுக்கணும், பிரேக் டவுன் ஆகுனுச்சுன்னு சொன்னாதான் பிடிசியில நமக்கு அந்த மாதிரியான மூமெண்டம் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுதான் பிடிசியோட இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் அப்டேட்டா இருக்கு. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோ